வணக்கம். புதுச்சேரியில் அரசு சார்பு நிறுவன தலைவர்கள் கணக்கு விவரங்களை சமர்ப்பிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி அரசு கணக்குகள் மற்றும் கருவூலகங்களின் இயக்குநர் உதயசங்கர் அரசு மற்றும் அரசு சார்பு நிறுவனங்களின் துறை தலைவர்களுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் இந்திய கணக்காய்வு துறையின் முதன்மை கணக்காளர் ஜெனரல் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் கடிதத்தை மேற்கோள் காட்டி இந்த சுற்றறிக்கை வெளியிடப்படுகிறது. அதன்படி தன்னாட்சி அமைப்புகள் அனுமதிக்கப்பட்ட மற்றும் விடுவிக்கப்பட்ட உதவி, மானியங்கள், கடன்கள் தொடர்பான விவரங்களை கணக்காய்வு துறைக்கு அனுப்ப வேண்டும். இதுவரை சில துறைகளிலிருந்து தன்னாட்சி அமைப்புகளின் கணக்குகள் சமர்ப்பிக்கப்படவில்லை. சம்பந்தப்பட்ட துறை தலைவர்களிடமிருந்து இது தொடர்பான விவரங்கள் பெறப்படவில்லை. எனவே 2023-2024 ஆண்டுக்கான தணிக்கை அறிக்கைக்கு இதுநாள் வரை தேவையான விவரங்களை சமர்ப்பிக்காத தன்னாட்சி அமைப்புகளின் துறை தலைவர்கள் தேவையான பதில்கள் விவரங்களை நகல்கள் மூலம் உடனடியாக தணிக்கை அலுவலகத்துக்கு அனுப்புமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் தன்னாட்சி அமைப்புகளிடம் எந்த விவரமும் இல்லை என்றால் இது தொடர்பாக தகவல் இல்லை என்ற அறிக்கை இயக்குநரகத்தில் சமர்ப்பிக்கலாம் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் ஒப்பந்தப்படி 3 வாரிய தலைவர் பதவிகளை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வழங்க வேண்டுமென பாமக வலியுறுத்தியுள்ளது. புதுச்சேரி பாட்டாளி மக்கள் கட்சியின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் கவுண்டம்பாளையம் கட்சி அலுவலகத்தில் நடந்தது. மாநில அமைப்பாளர் கணபதி தலைமை தாங்கினார். மாநில துணை அமைப்பாளர் வடிவேல், மதியழகன், சங்கர், வன்னியர் சங்க தலைவர் துரை, மாநில ஆலோசகர் ஜெயபாலன், செயலாளர் நாகப்பன், பொருளாளர் நரசிம்மன், சமூக முன்னேற்ற சங்க பொறுப்பாளர் சம்பந்தம், சிவபிரகாசம் உட்பட சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் கடந்த சட்டசபை தேர்தலில் பாஜகவுடன் என்ஆர் காங்கிரஸ், பாமக கூட்டணி அமைத்து போட்டியிட்டு ஆட்சி அமைத்தது. தேர்தல் ஒப்பந்தப்படி முதல்வர் மற்றும் பாஜக பொறுப்பாளர் நிர்மல் குமார் சுரானா கொடுத்த உறுதிமொழிப்படி 3 வாரிய தலைவர் பதவிகளை வழங்க வேண்டும். வரும் 2026 சட்டசபை தேர்தலில் புதுச்சேரி, காரைக்கால் உட்பட 15 தொகுதிகளை தேர்ந்தெடுத்து தீவிர களப்பணி செய்து 10 தொகுதிகளில் போட்டியிடுவது என பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. திருப்புவனை அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருப்புவனை அரசு உயர்நிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி சிறப்பாக நடைபெற்றது. கண்காட்சி திறப்பு விழாவிற்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் சரவணன் தலைமை தாங்கினார். காவல் உதவி ஆய்வாளர் இளங்கோ அவர்கள் முன்னிலை வகித்தார். அறிவியல் கண்காட்சியினை திருப்புவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் துவக்கி வைத்து மாணவர்களுக்கு வாழ்த்துரை வழங்கினார். மேலும் அறிவியல் படைப்புகள் அனைத்தையும் பார்வையிட்டு பல்வேறு வினாக்களை மாணவர்களிடம் கேட்டார். மாணவர்கள் ஆர்வமுடன் அறிவியல் படைப்புகளை விளக்கி கூறினர். கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளி அறிவியல் ஆசிரியை நாகநந்தினி மாணவர்களின் அறிவியல் படைப்புகளை பார்வையிட்டு சிறந்த படைப்புகளை தேர்வு செய்தார். கண்காட்சியில் பள்ளி அளவில் தொடக்கநிலை, நடுநிலை மற்றும் உயர்நிலைப் பள்ளி மாணவர்களின் 200க்கும் மேற்பட்ட அறிவியல் படைப்புகள் இடம்பெற்றன. அறிவியல் ஆசிரியர்கள் காயத்ரி, சண்முகப்பிரியா மற்றும் அனைத்து ஆசிரியர்களின் மேற்பார்வையில் அறிவியல் படைப்புகள் இடம்பெற்றன. கண்காட்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள் மற்றும் அலுவலக ஊழியர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி பாரதி பூங்கா எதிரே உள்ள ராஜ்நிவாசில் இருந்த துணைநிலை ஆளுநர் அலுவலகம் கடற்கரையில் உள்ள குடும்ப பொழுதுபோக்கு மையத்திற்கு விரைவில் மாற்றப்பட உள்ளது. இதனை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். புதுச்சேரி பாரதி பூங்கா எதிரே உள்ள கவர்னர் மாளிகை பிரெஞ்சு ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட பழமை வாய்ந்த கட்டிடமாகும். சுமார் 250 ஆண்டுகள் பழமையான கவர்னர் மாளிகை சேதமடைந்துள்ளது. இதனால் கவர்னர் மாளிகையை பழமை மாறாமல் புதுப்பிக்க அரசு முடிவு செய்தது. இதற்காக கவர்னர் மாளிகை இடமாற்றம் செய்ய இடம் தேர்வு செய்யப்பட்டது. ஆனால் தொடர்ந்து 3.5 ஆண்டுகளுக்கு மேலாக புதுவைக்கு பொறுப்பு கவர்னர் இருந்ததால் இடமாற்றம் நடைபெறவில்லை. இந்த நிலையில் புதிதாக பொறுப்பேற்ற கவர்னர் கைலாஷ்நாதன் மாளிகை வேறு இடத்துக்கு மாற்ற அறிவுறுத்தினார். அதையடுத்து கடற்கரை சாலை பழைய சாராய வடியாலை இருந்த இடத்தில் கட்டப்பட்ட புதிய பொழுதுபோக்கு மைய கட்டிடத்துக்கு மாற்ற முடிவெடுக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், தலைமை செயலர் சரத் சவுகான் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் கவர்னர் மாளிகை இடமாற்றம் செய்யப்பட உள்ள குடும்ப பொழுதுபோக்கு மையத்தை பார்வையிட்டு அங்கு நடைபெறுகின்ற பணிகளையும் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர்.
விரைவில் பழமை வாய்ந்த ராஜ்நிவாசில் இருந்த துணைநிலை ஆளுநர் அலுவலகம் கடற்கரையில் உள்ள குடும்ப பொழுதுபோக்கு மையத்திற்கு மாற்றப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. 68வது தேசிய அளவில் பள்ளிகளுக்கு இடையிலான குராஷ் தற்காப்பு கலை போட்டி தேர்வு இந்திரா காந்தி விளையாட்டரங்கில் நடைபெற்றது. 68வது தேசிய அளவில் பள்ளிகளுக்கு இடையிலான குராஷ் தற்காப்பு கலை போட்டி 14, 17 மற்றும் 19 வயது கீழ் உள்ளவர்களுக்கு சத்தீஸ்கர் மாநிலத்தில் நடைபெற்றது. இதற்கான தேர்வு இந்திரா காந்தி விளையாட்டரங்கில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலை சேர்ந்த தனியார் மற்றும் அரசு பள்ளியை சேர்ந்த மாணவ மாணவிகள் 150க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களது திறமையை வெளிப்படுத்தினர். அரசு பள்ளி உடற்கல்வி ஆசிரியர்கள் பாரதிதாசன், கிருஷ்ணமூர்த்தி, ராஜாமணி, சிவமதி ஆகியோர் பொறுப்பாளர்களாக கலந்து கொண்டனர். KAP குராஷ் சங்க பொதுச் செயலாளர் ராமமூர்த்தி நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார். மூத்த பயிற்சியாளர் இளைய நம்பி, முனுசாமி, சிவஞானம், விஸ்வநாதன், ஞானசேகரன், சரவணன், மகேஸ்வரன், பாலமுரளி, கோகுல், பச்சையப்பன் ஆகியோர் நடுவர்களாக பங்கேற்றனர். காரைக்காலில் சிவன் கோயிலுக்கு சொந்தமான இடத்தை போலி ஆவணம் மூலம் விற்பனை செய்த வழக்கில் நகராட்சி நில அளவையாளரை போலீசார் கைது செய்தனர். காரைக்கால் கோவில் 10 ஸ்ரீ பார்வதீஸ்வரன் கோவிலுக்கு சொந்தமான நகர பகுதியில் பல கோடி மதிப்பில் இடங்கள் உள்ளது. இந்த இடங்கள் போலி ஆவணம் தயார் செய்து விற்பனை செய்யப்படுவதாக இந்து முன்னணி சார்பில் புகார் அளிக்கப்பட்டது. இதுகுறித்து துணை கலெக்டர் ஜான்சன் புகாரின் பேரில் காரைக்கால் நகர போலீசார் சார்பில் தனிப்படை அமைக்கப்பட்டு தீவிர விசாரணை செய்தனர். இதில் கோவிலுக்கு சொந்தமான இடம் போலி ஆவணம் தயார் செய்து இடம் விற்பனை செய்யப்பட்டது தெரிய வந்தது. அதையடுத்து காரைக்கால் கீழ காசாக்குடி பகுதியை சேர்ந்த சிவராமன் என்பவரை கடந்த 7ஆம் தேதி போலீசார் கைது செய்தனர். மேலும் இவ்வழக்கில் முக்கிய குற்றவாளியான காரைக்கால் NR காங்கிரஸ் பிரமுகர் ஆனந்த் என்பவர் மீது வழக்கு பதிந்து அவரை தேடப்படும் குற்றவாளியாக அறிவித்து தேடி வருகின்றனர். இந்த நிலையில் போலி ஆவணம் தயார் செய்தது தொடர்பாக காரைக்கால் நகராட்சியில் பணிபுரியும் அரசு நில அளவையாளர் ரேணுகா தேவி என்பவரை போலீசார் நேற்று கைது செய்து காலப்பட்டு சிறையில் அடைத்தனர். மேலும் இவ்வழக்கில் பல முக்கிய அரசு அதிகாரிகள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் கைது செய்யப்படுவார்கள் என தெரிகிறது. ஆயுஷ்மான் பாரத் இலவச மருத்துவ காப்பீடு திட்டத்தின் 6ஆம் ஆண்டு துவக்கத்தையொட்டி 200க்கும் மேற்பட்ட மருத்துவ மாணவர்கள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு நடைப்பயணத்தை முதலமைச்சர் ரங்கசாமி கொடியசைத்து துவக்கி வைத்தார். ஆயுஷ்மான் பாரத் இலவச மருத்துவ காப்பீடு திட்டம் புதுச்சேரியில் ஆகஸ்ட் மாதம் 2019ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. இத்திட்டம் புதுச்சேரியில் 5 ஆண்டுகளாக சிறப்பாக செயல்படுத்தப்பட்டுள்ளது. இத்திட்டம் புதுச்சேரியில் 6ஆம் ஆண்டில் வெற்றிகரமாக அடியெடுத்து வைக்கிறது. இந்த 6ஆம் ஆண்டு துவக்கத்தை கொண்டாடும் வகையில் மத்திய அரசு மாநில அரசும் இணைந்து ஆயுஷ்மான் பாரத் பக்வாரா என்கிற நடைப்பயணத்தை புதுச்சேரி அரசால் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்த நடைப்பயணத்தை புதுச்சேரியின் முதலமைச்சர் ரங்கசாமி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை துணை இயக்குநர் டாக்டர் ஆனந்தலட்சுமி உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஆயுஷ்மான் பாரத் பக்வாரா 6வது வருட நடைப்பயணத்தில் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி, ஸ்ரீ மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரி மற்றும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரிகளில் இருந்து சுமார் 200க்கும் மேற்பட்ட மருத்துவ மாணவர்கள் பங்கு பெற்று புதுச்சேரி மக்களுக்கு ஆயுஷ்மான் பாரத் இலவச மருத்துவ காப்பீடு திட்டத்தை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள். புதுச்சேரி கேரள சமாஜம் சார்பில் கேரள பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் பிரதிபலிக்கும் வகையில் நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கண்டு ரசித்தார். புதுச்சேரி கேரள சமாஜம் சார்பில் குடும்ப சௌக்கிரத மேளா 2024 நிகழ்ச்சி கடலூர் சாலையில் உள்ள செயின்ட் ஆண்டனிஸ் மஹாலில் நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் கேரள பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் பிரதிபலிக்கும் வகையில் நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளை துணைநிலை ஆளுநர் கண்டு ரசித்தார். தொடர்ந்து பல்வேறு நபர்களுக்கு சிறப்பு பரிசுகளையும் வழங்கினார். இதில் புதுச்சேரி கேரள சமாஜத்தின் தலைவர், செயலர், நிர்வாகிகள் மற்றும் புதுச்சேரியில் வாழும் மலையாள சமூகத்தினர் பலரும் கலந்து கொண்டனர். தனியார் அகாடமி சார்பில் பேட்மிண்டன் போட்டியானது வில்லியனூரில் வெங்கடேஸ்வரா பேட்மிண்டன் உள் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்றது. வில்லியனூர் கோட்டைமேடு பகுதியில் உள்ள பேட்மிண்டன் உள் விளையாட்டு அரங்கத்தில் தனியார் நிறுவனம் ஏற்பாட்டில் நடைபெற்ற பேட்மிண்டன் போட்டியில் மேற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் வம்சித ரெட்டி, வில்லியனூர் வருவாய் வட்டாட்சியர் சேகர்,
நெட்டப்பாக்கம் காவல்நிலைய ஆய்வாளர் கீர்த்திவர்மன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு பேட்மிண்டன் போட்டியை துவக்கி வைத்தனர். இப்போட்டியில் சுமார் 300க்கும் மேற்பட்ட பள்ளி மற்றும் அகாடமி மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு விளையாடினர். மேலும் விளையாட்டு வீரர்கள் மத்தியில் பேசிய காவல் கண்காணிப்பாளர் கூறுகையில், மாணவர்களுக்கு கல்வி எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதே அளவிற்கு உடற்பயிற்சி மிகவும் அவசியமானது. அதற்கு அனைத்து மாணவர்களும் ஒவ்வொரு விளையாட்டு போட்டியில் தனி திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். இதனால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் என மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். தொடர்ந்து போட்டியில் பங்கு பெற்ற வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி விவசாய தொழிலாளர்கள் சங்கத்தின் சார்பில் தோழர் சீனிவாசராவ் நினைவு தினத்தை முன்னிட்டு கருத்தரங்கம் நிகழ்ச்சி வில்லியனூர் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி விவசாய தொழிலாளர்கள் சங்கத்தின் சார்பில் தோழர் சீனிவாசராவ் நினைவு தினத்தையொட்டி கருத்தரங்கம் நிகழ்வானது வில்லியனூர் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் மாநில தலைவர் பாலகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற கருத்தரங்க நிகழ்வில் ராஜலட்சுமி மற்றும் நாராயணன் முன்னிலையிலும் தோழர் கோவிந்தராஜ் வரவேற்புரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து சிறப்புரையாற்றிய மாநில செயலாளர் சலீம் கூறுகையில், வருகின்ற அக்டோபர் 22ஆம் தேதி புதுச்சேரி விவசாய தொழிலாளர்கள் சங்கத்தில் உள்ள தொழிலாளர்களுக்கு புதுச்சேரி அரசின் மூலமாக அறிவித்த தொடர்ந்து 100 நாள் வேலை, 1000 ரூபாய் போனஸ், ரேஷன் கடைகளை திறக்காததை கண்டித்தும், கொசுவலை, மழைக்கோட் போன்றவற்றை வழங்காததை கண்டித்தும் மாபெரும் ஆர்ப்பாட்டமானது நடைபெற இருக்கின்றது என்பதையும், மேலும் விவசாய தொழிலாளர்களின் வளர்ச்சிக்காக தொடர்ந்து புதுச்சேரி அரசிடம் போராடுவோம் என்றும் அவர் உறுதியளித்தார். மேலும் கருத்தரங்க நிகழ்வில் நிர்வாக குழு உறுப்பினர்கள் ஆதிமூலம், ஏகாம்பரம், அருள், சீதாலட்சுமி மற்றும் புதுச்சேரி விவசாய தொழிலாளர் சங்கத்தின் நிர்வாகிகள் என சுமார் 300க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அரியங்குப்பம் தொகுதியை சேர்ந்த கருவுற்ற மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் நிதி உதவியினை வழங்கினார். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிட நல மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் அரியங்குப்பம் தொகுதியை சேர்ந்த கருவுற்ற மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் 7 பயனாளிகளுக்கு 13,000 வீதம் ரூபாய் 91,000 5 பயனாளிகளுக்கு ரூபாய் 18,000 வீதம் 80,000 என மொத்தம் 1,81,000 ரூபாய் நிதி பெறுவதற்கான ஆணையை நேற்று மாலை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி அரியங்குப்பத்தில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் வழங்கினார். இதற்கான நிதியினை சம்பந்தப்பட்ட பயனாளிகள் அனைவருக்கும் அவரவர் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இந்நிகழ்ச்சியின் பொழுது துறை அதிகாரிகள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். முத்தியால்பேட்டை திமுக சார்பில் நடைபெற்ற திமுக 75ஆம் ஆண்டு பவள விழாவில் பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற முத்தியால்பேட்டை தொகுதியை சேர்ந்த 350க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு முன்னாள் எம்எல்ஏ நந்தா சரவணன் முன்னிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா குக்கர், கிரைண்டர், சைக்கிள் மற்றும் ஸ்கூட்டர் என பம்பர் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை திமுக சார்பில் 75ஆம் ஆண்டு பவள விழா மற்றும் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழா முத்தியால்பேட்டை தொகுதி சார்பில் கொண்டாடப்பட்டது. தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தலைமையில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற விழாவில் மாநில அவைத் தலைவர் SP சிவகுமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் செந்தில்குமார், சம்பத் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக எதிர்க்கட்சி தலைவரும் திமுக அமைப்பாளருமான சிவா கலந்து கொண்டு முத்தியால்பேட்டை தொகுதியில் 2024ஆம் ஆண்டு 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் 60% மேல் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். அதன்படி பொதுத் தேர்வில் முதல் மற்றும் 2ஆம் இடம் பிடித்த மாணவர்களுக்கு இருசக்கர வாகனமும், 3ஆம் இடத்தை பிடித்த மாணவர்களுக்கு 110 பேருக்கு சைக்கிள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து 60% மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் 350 மாணவ மாணவர்களுக்கு குக்கர் மற்றும் கிரைண்டர்கள் வழங்கப்பட்டது. இந்த விழாவில் முத்தியால்பேட்டை தொகுதி திமுக நிர்வாகிகள், பெற்றோர்கள், மாணவ மாணவிகள் உட்பட பலர் திரளாக கலந்து கொண்டனர். அருள்மிகு அருணகிரிநாதர் திருப்புகழ் மன்றம் சார்பில் 35ஆம் ஆண்டு விழா புதுச்சேரி தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு ரசித்தனர். அருள்மிகு அருணகிரிநாதர் திருப்புகழ் மன்றம் சார்பில் 35ஆம் ஆண்டு விழா புதுச்சேரி தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. விழா காலை மங்கள இசையுடன் தொடங்கியது.
தொடர்ந்து திருப்புகழ் கொடியேற்றுதல் மற்றும் திருப்புகழ் தீபமேற்றுதல் நிகழ்வு நடைபெற்றது. இதனை அடுத்த நிகழ்ச்சிக்கு அருள்மிகு அருணகிரிநாத சுவாமிகள் தலைமை தாங்க மருத்துவர் ரத்தினவேலு காமராஜன் வரவேற்புரையாற்றினார். தொடர்ந்து திருக்கைலாய பரம்பரை மயிலம் 20ஆம் பட்டம் ஸ்ரீ சிவஞான பாளைய சுவாமிகள் ஆசிவுரை வழங்க கலை மாமணி கலைப்பெருமாள் நோக்கமுரையாற்றினார். நிகழ்ச்சியில் புதுச்சேரி தமிழ்ச்சங்க தலைவர் முத்து கோல்ட் ஹவுஸ் பழனி அடைக்கலம் அருணகிரிநாதர் திருப்புகழ் மன்ற தலைவர் ரவிசங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழாவில் அருள்மிகு அருணகிரிநாதர் திருப்புகழ் மன்றத்தை சேர்ந்த நிர்வாகிகள், தமிழ் அறிஞர்கள், புலவர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். களித்தீர்த்தால் குப்பம் PM ஸ்ரீ கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் ஆழ்துளை கிணறு திறப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் மதகடிப்பட்டு அருகில் உள்ள களித்தீர்த்தால் குப்பம் PM ஸ்ரீ கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆழ்துளை கிணறு திறப்பு விழா நடைபெற்றது. இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக திருப்பூணி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமை தாங்கி ஆழ்துளை கிணற்றை திறந்து வைத்து பள்ளி பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். பள்ளியின் துணை முதல்வர் பாக்கியலட்சுமி மற்றும் அலுவலக கண்காணிப்பாளர் ராஜேஸ்வரி, பள்ளியின் தலைமை ஆசிரியர் அறிவழகி ஆகியோர் முன்னிலை வகித்து உடனிருந்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிடங்கள் பிரிவு 1 இளநிலை பொறியாளர்கள் கருணாகரன், ராதாகிருஷ்ணன், உதவி ஆய்வாளர் இளங்கோ மற்றும் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். சக குற்றவாளியை ஜாமீனில் எடுக்காததால் ஆத்திரத்தில் டிரைவரை கத்தியால் வெட்டி 2 போலீசார் கைது செய்தனர். அரியாங்குப்பம் புதுக்குளத்தை சேர்ந்தவர் அலெக்ஸ். இவரை கடந்த ஜனவரி மாதம் சாராய கடையில் ஏற்பட்ட தகராறில் மணவெளி பகுதியை சேர்ந்த இளையராஜா, டிரைவர் வெங்கடேசன், செல்வகுமார் ஆகிய மூவரும் சேர்ந்து அலெக்ஸின் தலையில் கல்லை போட்டு கொலை செய்தனர். இந்த வழக்கு தொடர்பாக அரியாங்குப்பம் போலீசார் வழக்கு பதிந்து இளையராஜா உட்பட 3 பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் இளையராஜாவை அவரது மனைவி கடந்த ஜூலை மாதம் ஜாமீனில் எடுத்தார். இதற்கு பின் வெங்கடேசன், செல்வகுமார் ஆகிய இருவரும் சிறையில் இருந்து வெளியில் வந்தனர். நேற்று நோனாங்குப்பம் 6 அழுத்து வெளியில் இளையராஜா, வெங்கடேசன், செல்வகுமார் ஆகிய மூவரும் மது குடித்தனர். அப்போது எங்களை ஏன் ஜாமீனில் எடுக்கவில்லை என கேட்டு வெங்கடேசன், செல்வகுமார் இருவரும் சேர்ந்து இளையராஜாவை கத்தியால் வெட்டினர். அதில் பலத்த காயமடைந்த அவரை அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். இது குறித்து தவளக்குப்பம் போலீசார் வழக்கு பதிந்து வெங்கடேசன், செல்வகுமார் ஆகிய இருவரையும் கைது செய்து இருவரும் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட முத்துப்பிள்ளைப்பாளையம் திமுக கிளைக்கழக புதிய உறுப்பினர்கள் சேர்க்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட முத்துப்பிள்ளைப்பாளையம் கிளைக்கழக புதிய உறுப்பினர்கள் சேர்க்கும் நிகழ்ச்சி நடந்தது. வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் பல்வேறு கட்சியிலிருந்து விலகி எதிர்க்கட்சித் தலைவர் சிவா MLA முன்னிலையில் திமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் தொகுதி திமுக செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர் செல்வநாதன், இளைஞர் அணி முன்னாள் துணை அமைப்பாளர் வெங்கடாச்சலம் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புதிதாக கட்சியில் இணைந்து கொண்டவர்களுக்கு உறுப்பினர் படிவத்தை சிவா MLA வழங்கினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.